இட்ஸ் சாட்டர்டே மார்னிங் எடுத்த விலாக் தான். ஃப்ரைடே நைட்டே மம்மி நான் உங்களுக்கு நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னோடய பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து கலர் ஷீட்ஸ் எல்லாத்தையும் வச்சு வந்து அழகாக சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய பாப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நேராக கட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணும்போது, இதை ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். நார்மலாக சின்னதாக நம்ம ரவுண்டாக கட் பண்ணுறதை விட ஸோ அது மாதிரி கட் பண்ணி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு சாம்பார் வச்சுட்டு அதோடு சேர்த்து வாழைத்தண்டு கூட்டு ரெடி பண்ணிவிட்டு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு நானும் என்னோடய பாப்பாவும் சேர்ந்து கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில திங்ஸ் வந்து இல்லாத பொருள்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி, அதுவும் இல்லாமல் வீட்டிலே லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியும் இருக்குது குழந்தைக்கே. ஸோ அதனால் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ 2 பேரும் போயிட்டு கடையில் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஷாப்பிங் மால். ஸோ அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். மேக்ஸிமம் எப்போயுமே வந்து பேக்டு ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். இந்த உளுந்து பருப்பு இந்த மாதிரி பேக் பண்ணியே இருக்கிறது தான் வாங்குவோம். பட் இப்போ ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பக்கத்தில் வந்திருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே. அங்கே வந்து கொஞ்சம் லூஸில் இருக்குது எல்லாமே. லூஸில் வாங்கும்போது பேக்டு ஃபுட்டாக அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பேக்டாக வாங்குறத விட சில லூஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ அதனால் ஆல்ரெடி நான் வாங்கி பார்த்துட்டேன் உளுந்தெல்லாம் எப்படி இருக்குது, இட்லிக்கு நல்லா வருதா என்னன்றது செக் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா தான் வந்தது. அதே மாதிரி தான் சேம் பேக்டு எப்படி வாங்கி பேக்டு உளுந்தெல்லாம் வாங்கி இட்லி ஊற்றும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நல்லா மாவெல்லாம் பொங்கி வந்து நல்லா இட்லி நல்லா சாஃப்டாகவே வந்தது. ஸோ அதனாலே ப்ரைஸ் கம்மியாகிறதுனால இதே வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். பருப்பு, இந்த கடலை இருக்கு இல்லையா நிலக்கடலை, அது அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன தேவையோ அது மட்டும். அதோடு சேர்த்து இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸ்டோரேஜ் கண்டெய்னர், அது ஒன்று அங்கே நிறைய நாளாக பார்த்து வச்சுருந்தேன். இருந்தது தேவைப்படும் யோசிச்சுட்டே இருந்தேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து 440 சம்திங் அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. இந்த கண்டெய்னர் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பிளான்டிங் பாட்ஸும் கொஞ்சம் வாங்கினேன். மேக்ஸிமம் எப்போயுமே நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன். பட் இங்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இங்கேயே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.